ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது வாகை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்காரு. ஹீரோனி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அமெரிக்காவில வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களோட அப்பா ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோனி ஒரு ப்ராஜெக்டுக்காக பழங்காலத்து பொருட்களை தேடிட்டு இருக்காங்க. அப்பம் போல ஹீரோவோட அம்மா பழைய காலத்து நாணயத்தை ஹீரோனிக்கு கொடுக்கறாங்க. அந்த காசு ஹீரோவோட தாத்தா நினைவா அவங்க பாட்டி வச்சிருந்த காசு. அந்த காசை அவங்க பாட்டி ஹீரோனி கிட்ட இருந்து திரும்ப வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஹீரோவும் அந்த காசை திரும்ப வாங்குறதுக்காக ஹீரோனி படிக்கிற காலேஜுக்கு போறாரு. ஹீரோனிய பார்த்ததும் அவங்கள ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவங்களும் ஹீரோவை லவ் பண்றாங்க. பட் அவங்களோட லவ் விஷயத்த ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம பாத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவங்களோட லவ் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ எதுக்காக அவரோட லவ்வ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியாம மறைச்சாரு, ஹீரோனிய அமெரிக்க மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்ச அவங்க அப்பாவோட ஆசை என்னாச்சு, கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு நல்லா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோவோட அம்மா அப்பாவோட நடிப்புலாம் யதார்த்தமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருக்கு. படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் காணாம போயிருவாரு. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மத்தபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப சுலவா இருக்கு. படத்துல நடிச்ச ஒரு சிலரோட நடிப்பு நல்லா இருந்தாலும் இன்னும் ஒரு சிலரோட நடிப்பு ரொம்பவே நாடகத்தன்மையா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோ ஹீரோனியோட நடிப்பு நாடகத்தன்மையா தான் இருக்கு. ஹீரோ காணாம போன ஃப்ரெண்ட திரும்ப பார்க்கும்போது எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுவாரு. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதே மாதிரி ஹீரோனியோட ஆக்டிங்லாம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு. படத்துல ஹீரோனியோட அப்பா தன்னோட பொண்ண அமெரிக்காவில உள்ள மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. பட் கடைசி நேரத்துல மனசு மாறிடுவாரு. அந்த சீன்லாம் ஏத்துக்கவே முடியல. படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸ வச்சிருக்காங்க. அதுலயும் அந்த ஊர்ல உள்ள டீ கடையை வச்சு ஒரு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்ல. படத்துல உள்ள காமெடி எல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட ரைட்டிங்கும் சரியில்லை, ஸ்கிரீன் பிளேயும் சுத்தமா சரியில்லை. இந்த படத்தை ராம் சிவா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராமகிருஷ்ணன், தர்சிகா, பட்டிமன்றம் ராஜா, சுஜாதா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.